என்ன தோழர்? பானைன்றீங்க, ம். இரும்புன்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தோண்டுன இடம்ன்றீங்க, தோண்டி பார்த்த இடம்ன்றீங்க. இத பார்க்கவா எங்கள ஊர்ல இருந்து குடும்ப குட்டிங்களோட வந்து பார்க்க சொன்னீங்க? அங்க வந்து பார்த்தா மட்டும் என்ன எங்களுக்கு புரியவா போது? உங்க கேள்வி நியாயமானது தான். சும்மா போய் பார்த்தா புரியாது. எதுவுமே புரியாது. இப்ப நான் கூட கீழடி பத்தி கொஞ்சம் நெறைய படிச்சுட்டு போனதுனால, புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ கீழடியிலயோ, சிவகலையிலயோ, ஆதிச்சநல்லூர்லயோ, பட்டணமருதூர்லயோ இத விளக்குறதுக்குலாம் அங்க யாரும் கைடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படிலாம் யாரும் கிடையாது. கீழடியில கூட ஒரு அருங்காட்சியகம் வச்சிருக்கிறாங்க. அங்க ம். நெறைய எழுதி போட்டுருக்கிறாங்க. அதெல்லாம் நின்னு படிக்கணும். படிச்சா மட்டும் புரிஞ்சிருமா? அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குது. அ அப்புறம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவ்வளோலாம் பார்த்தோமே, ஓரளவு தெரிஞ்சிருக்குது. முழுமையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டப்ப தான் சொன்னாங்க, "இல்ல, இல்ல. நீங்க இங்க பார்த்தது பத்தாது. நீங்க திருநெல்வேலிக்கு போங்க. ம். அங்க பொருணை அருங்காட்சியகம்னு ஒண்ணு இருக்குது. அங்க போனீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம்னு" சொன்னாங்க. அதனால நேரா நாங்க திருநெல்வேலிக்கு போயிட்டோம். திருநெல்வேலியோட நெல்லையப்பர் பார்க்கல. இப்ப நெல்லையப்பர்லாம் 2ஆம் பட்சம் அந்த ஊர்ல. ம். ம். இப்ப பொருணை அருங்காட்சியகம் தான் நம்பர் 1. அந்த ஊருக்கு போறவங்க, இத பத்தி தெரிஞ்சவங்க, அந்த அருங்காட்சியத்த பார்க்காம வரமாட்டாங்க. நாங்க நாங்க உள்ள அங்க போகும்போது சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. ம். போன உடனே அங்க உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, "சார் நீங்க வந்து சாயந்தரமா வந்திருக்கிறீங்க. இத பார்க்கணும்னா 1 நாள் ஆகும்." அப்படின்னு சொன்னாங்க. ம். உண்மையிலேயே அப்படிதான் தெரிஞ்சது. ஒரு மலை, அதுல வந்து அப்படியே லேண்ட்ஸ்கேப் அப்படியே மேடு அப்படி மேல ஏறி ஏறி போற மாரி நெறைய கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. ம். பொருணை ஆற்றங்கரை, தாமிரபரணி ஆற்றங்கரை அந்த பகுதியில உள்ள வைகை இதுல எல்லா நாகரிகங்களுடைய அங்க கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்து வச்சு அருங்காட்சியகத்துல விளக்கமா வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு 1 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க ம். காட்சி காட்டுறாங்க." இப்ப 2Dலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க 5D இப்ப கண்ணாடி போட்டு பார்க்கறது 2Dலாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஆமா. சினிமாலாம் கூட 2D போட்டு பாருங்கன்னுவாங்க. அது அங்க வந்து 5D, ம். 7D அப்படின்னு 2 இது இருக்குது. அத முதல்ல போய் பாருங்க. ம். நீங்க மத்தது பார்க்கலனா கூட இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னாங்க. என்ன தோழர்? சினிமாக்கெல்லாம் போயிருப்பீங்க போல இருக்கு. என் பசங்க 3D, 2D அந்த மாரி தான் பார்த்துருக்காங்க. நீங்க 5D, 7D எல்லாம் சொல்றீங்க. அப்ப வந்தா பசங்க கூட நல்லா ஜாலியா பார்ப்பாங்க போல இருக்கே! கண்டிப்பா. இது வந்து பசங்க பார்த்துட்டாங்கன்னா, அந்த ஊர விட்டே வரமாட்டாங்க. இப்போ சென்னையில கலைஞருக்கு நினைவகம் வச்சிருக்கிறாங்க. அங்க ம். கீழ அண்டர் கிரவுண்ட்ல அ நவீன தொழில்நுட்பத்த வச்சு நெறைய காட்சிகள காட்டுறதா அங்க இருக்குது. ஆனா, அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாரி இந்த பொருணை அருங்காட்சியகத்துல இருக்குது. நாங்க முதல்ல 7D தான் போய் பார்த்தோம். போன உடனே அந்த கண்ணாடி மாட்டுனாங்க, உட்காந்துருந்தோம். அந்த 5 வகை நிலங்கள் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த 5 வகை நிலங்கள்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம அங்கேயே உட்காந்து பார்க்குற மாரி இருக்குது. ம். கடல்ல போய் முத்து எடுக்குறாங்க. முத்து எடுக்கிறத பார்க்குறோம். மீன் நீந்தி வருது. நம்ம மேல வர மாரி இருக்குது. காடுகள்ல சிங்கம், புலி வருது. அப்படியே நம்ம மேல வர மாரி இருக்கு. யானை எல்லாம் வருது. அப்புறம் அருவிகள காட்டுறாங்க. ம். அருவிகள காட்டும் பொழுது நாங்க உட்காந்துட்டே இருந்தோம். திடீர்னு அப்படியே மலையிலேருந்து அருவிகள் கொட்டுது. கொட்டும் பொழுது இப்போ நீங்க அருவி பக்கத்துல உட்கார்ந்தா தண்ணி தெறிக்கும்ல. ஆமா. அதே மாரி எங்க மேலயும் தண்ணி தெறிச்சுச்சு. கண்ணாடிலாம் நனைஞ்சிருச்சு, சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு. ம். என்னன்னு பார்த்தா, அதுக்கு தகுந்த மாரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு. அந்த 5 வகை நிலங்கள்ல எப்படி இருக்குது? என்ன கிடைக்குது? எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி நேரா பார்க்கறது தான் இந்த 7D. கிட்டத்தட்ட 5Dலயே அதே மாரி தான். ம். அங்கேயும் இதே மாரி காமிக்கிறாங்க. இந்த 2யும் பார்த்த உடனே, பொருணை ஆற்றங்கரையில வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க? எதை எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நேரடியா நம்ம பார்க்குற மாரி இருக்குது. ம். அது மெய் சிலிர்க்கிறதா. என் கூட வந்த தோழர் வந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சுன்னாரு. கண்ல ம்ஹ்ம். தண்ணியே வந்துச்சு. எனக்கும் வந்துச்சு. அந்த மாரி அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு. எல்லாமே ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த மாரி இந்த லேண்ட்ஸ்கேப் இந்த மாரியான ஒரு கட்டமைப்ப நானு பெங்களூர் பக்கம் தான் பார்த்துருக்கிறேன். ம். இங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அமைப்ப நான் முதல் முறையா இப்ப தான் பார்க்குறேன். நானு பெங்களூர்ல மியூசியம் பார்த்துருக்கிறேன். ஹைதராபாத்லயும் பார்த்துருக்கிறேன். இது 2 தான் இந்தியாவிலேயே பிரபலமான மியூசியம்னு சொல்லுவாங்க. என்னுடைய கணிப்பு பிரகாரம் அந்த மியூசியத்தெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாரி ம். பொருணை அருங்காட்சியகம் இருக்குது. தமிழர்கள அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்றத கண்ணு முன்னாடி நம்ம கூடவே இருந்து பார்க்குற மாரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பாராட்டணும். அதாவது திமுக அரசு மீது பலருக்கு அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடு இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம். ம். ஆனா, திமுக அரசாங்கம் மு.க.ஸ்டாலின் தலைமையில இப்படி ஒரு ஏற்பாட்ட பண்ணி, இப்படி ஒரு அருங்காட்சியகத்த அமைச்சது. அதுக்காக அவர்கள பாராட்டியே ஆகணும். தொடர்ந்து இத வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். ம். விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டாங்கன்னா, நம்ம நாகரிகம்
அதோட அழிஞ்சு போயிடும். ம். அப்போ நாகரிகத்தை, பழம்பெருமையை, இது பெருமைக்காக கிடையாது, உலகின் முன்னோடிய நாகரிகத்தை படைத்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உண்மையை திமுக அரசாங்கம் மக்களுக்கு வெளியில் கொண்டு வந்து சொல்லியிருக்குது. அதை மேலும் ஏற்றுக்கொண்டு அதை இன்னும் எல்லாரும் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் தான் இனி முயற்சி பண்ணணும். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், அது சாமி கும்பிட்றவங்களா இருக்கட்டும், சாமி கும்பிடாத ஆளாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்கட்டும், எந்த மொழி வேணால் பேசட்டும், ஆனால் ஆதிகால மனிதர்கள் எல்லாம் ஒன்று தான். அப்போ மதம் கிடையாது, சாதி கிடையாது, வேறு வேறு மொழி கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். அப்போ ஒன்றா இருந்த மக்கள் அப்படின்னா அவங்க தான் நாம். அப்போ நாம் கண்டிப்பாக அதை பார்க்கணும். எதுக்கு போகிறோமோ இல்லையோ, திருநெல்வேலி பக்கம் போனால் நீங்கள் திருநெல்வேலியில் பிரபலமானது இருட்டு கடை அல்வான்னுவாங்க, இல்லைன்னா சாந்தி கடை அல்வான்னுவாங்க. திருநெல்வேலி போனால் அல்வா வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. திருநெல்வேலிக்கு போனீங்களே, பொருணை அருங்காட்சியகம் பார்த்தீங்களா, அப்படிதான் கேள்வி கேட்கணும். அது பார்க்கலன்னா திருநெல்வேலிக்கு போனதே வேஸ்ட் அப்படி சொல்லலாம் போயிட்டு வரவங்கள. அதனால நான் கூட திரும்ப நான் போகலான்னு இருக்கிறேன். ஏன்னா நான் அந்த அருங்காட்சியத்தை முழுமையாக பார்க்க முடியல. இன்னும் ஒரு முறை போயிட்டு ஒரு நாள் அங்கேயே தங்கி இருந்து பார்க்குறதா எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஏற்பாடு பண்ணால் எல்லாரும் மொத்தமாக கூட போயிட்டு வரலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. நான் இந்த பயணத்தில் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இது வரைக்கும் ஏடுகளில் படித்தது, காதால் கேட்டது, இதெல்லாம் கண் முன்னாடி நேராக பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இனி என்னுடைய மூளையில் நினைவுகளை பதிஞ்சதை யாராலும் அழிக்க முடியாது. இதை நான் எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லுவேன். தஞ்சாவூரில் நடக்கிற தமிழ் மக்கள் இசை விழாவில் கூட நான் இதை பற்றி சொல்கிறதுக்காக இருக்கிறேன். அதனால் நீங்கள் தமிழ் மக்கள் இசை விழாவுக்கும் குடும்பத்தோடு வரணும். அந்த வேண்டுகோளை நான் எல்லாருக்கும் வைக்கிறேன். உங்களுக்கும் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். வாங்க, தஞ்சாவூருக்கு வாங்க. இன்னும் மேலும் விரிவாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக தோழர். என்ன தோழர், வைகை, பெருணை இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தமிழரோட பெருமையை சொல்றதுனால தமிழர்கள் எல்லாம் நம்ம போய் பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இது தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழர்களை பற்றி பேசுதுன்றதுக்காக நான் சொல்லலை. உலக நாகரிகம் அப்படின்னு சொன்னால் நைல் நதி நாகரிகம்னு சொல்லுவாங்க எகிப்தில். அதுக்கப்புறம் மெசபடோமியா ஈராக்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம்னுவாங்க. இதுதான் நம்ம பள்ளிக்கூடங்களில் இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். அது அந்த காலத்தில் தமிழெல்லாம் யாரும் கிடையாது, எல்லாம் ஒரே மனிதர்கள் தான். பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் தோன்றியது ஆப்பிரிக்கான்றாங்க. ஆப்பிரிக்காவில் இருந்து தான் பஞ்சம் வரும்பொழுது, வறட்சி வரும்பொழுது, ஏதாவது இயற்கை பேரிடர் வரும்பொழுது இடம் மாறுவாங்க. அப்படி இடம் மாறி தான் நைல் நதி கரையில் வாழ்ந்துருக்கிறாங்க எகிப்து நாகரிகம். அதுக்கப்புறம் அதை தாண்டி தான் மெசபடோமியாவில் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி தான் சிந்து சமவெளியில் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் நேராக தெற்க இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லாம் உலகம் பூரா பரவிட்டாங்க மக்கள். அங்கங்கே போயிட்டு அவங்கவுங்க அனுபவத்தில் அவங்கவுங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்ததில் யார் இரும்பு கண்டுபிடிச்சாங்களோ அவங்க முன்னேறிட்டாங்க. அப்போ உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நாகரிகம், இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய நாகரிகம் எங்கிருந்து தொடங்குறது, எங்கே ஆதாரம் நிறைய கிடைக்குதோ அங்கிருந்து தான் வரலாறு எழுதணும். இது வரைக்கும் வரலாறு நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம்? மௌரியர் காலத்திலிருந்து தான் வரலாறு வருது. அதுக்கு பிறகு மௌரியர் காலம் கிமு 300 அந்த வாக்கில் மௌரியர், அதுக்கப்புறம் பல்வேறு மன்னர்கள் எல்லாம் கடைசியாக வெள்ளைக்காரன் போகிற வரைக்கும் படிச்சிருக்கு. இதுதான் வரலாறாக நம்ம படிச்சிருக்கிறோம். இது எழுதப்பட்ட வரலாறு. கிமு 300க்கு முன்னாடி கீழடி காலம், கிமு 500 600க்கு முன்னாடி யாரும் எழுதலை. ஆனால் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி எழுதுறோம்? கண்டுபிடிப்புகள். என்ன கண்டுபிடிப்பு? அகழ்வாயுவில் நிறைய கிடைக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லை, அந்த அகழ்வாயு பொருள் மட்டும் வச்சில்ல, அங்கே கிடைக்கிற பொருளுக்கும் நம்ம சங்க இலக்கிய பாடும் பொருந்துது, ஒன்றா இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தான் சங்க இலக்கியம். ஆனால் இது மட்டும் போதுமா? போதாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மரபணு சோதனைக்கு அனுப்புகிறாங்க. மரபணு சோதனை தான் இன்னைக்கு வரலாற்றை எழுதுவதற்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்குது. டோனி ஜோசப்னு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் தான் சொல்கிறாரு, இனி வரலாறை எழுதணும்னா இந்த மரபணு சோதனை இல்லாமல் எழுத முடியாது. அப்போ மரபணு சோதனை மூலமாக மிக முன்னேறிய ஒரு நாகரிக வாழ்க்கையை தென்னிந்தியர்கள் தான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் வரலாறு திருத்தி எழுதப்படணும். இது வரைக்கும் புராணத்தை வச்சு எழுதுனாங்க, கல்வெட்டுகள் வச்சு எழுதுனாங்க, சிலைகளை வச்சு எழுதுனாங்க. ஆனால் இப்போ அகழ்வாயு ஆதாரங்களை வைத்தும் உயிரியல் அந்த மரபியல் ஆதாரங்களை வைத்து இன்னைக்கு எழுதுறாங்க. அப்போ வரலாறு திருத்தி எழுதணும். எங்கிருந்து திருத்தி எழுதுறது? வேற எங்கேயும் கிடைக்கல உலகத்தில். அந்த காலத்தில் இருந்தது தான் வச்சிருக்கிறாங்க.
அப்போ எப்போ புதுசாக கிடைக்கிறது இங்கே தான் கிடைக்குது. அதனால இங்கிருந்து தான் எழுதணும் வரலாறை. குறிப்பாக இந்திய வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து, அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து, அதுவும் பொருணை நதி வைகை நதியிலிருந்து எழுதணுன்றோம். வேற எங்கேயா கூட கிடைக்கலாம், இங்கே பாலாத்தில் கூட கிடைக்கலாம், பெண்ணையாத்தில் கிடைக்கலாம், கோதாவரியில் கிடைக்கலாம், எங்கனாலும் கிடைக்கலாம். கிடைக்கும் போது அப்போ திருப்பி எழுதலாம். இதை விட அது முந்தியதுன்னா அங்கேருந்து தான் தொடங்கணும். ஆனால் இது வரைக்கும் கிடைச்ச ஆதார பிரகாரம் நம்மளுது தான் பழசு, இங்கே தான் ஆதாரம் கிடைச்சிருக்குது. அதனால தென்னிந்தியாவிலிருந்து திருத்தி எழுது அப்படின்னு சொல்கிறோம். வேத நாகரிகத்தை விரட்டி அடிப்போன்றோம். வேத நாகரிகம்னா அது இருக்குது, அது ஒரு சிலருக்கு இருக்குது. அது வெறும் புராணங்கள் தான் அதுக்கு ஆதாரம். அதை விரட்டுறது இல்லை, அது இங்கே வராத, எங்கள் கிட்ட கொண்டாடாத. ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த மாடு அங்கேயே மேய்ட்டோம். அது என்ன முட்டை வந்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் திறத்தி தானே அடிப்பேன். அது போல தான் வேத நாகரிகத்தை என் மேலே திணிக்காத, நீ உன்னோட வச்சுக்கோ, இங்கே கொண்டு வராது. அதனால தான் வேத நாகரிகத்தை விரட்டி அடி, கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடி, வரலாற்றை தென்னிந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து திருத்தி எழுது. சரியா தானே இருக்குது? அதுதானே பேசுது. இன்னைக்கு அகழ்வாய்வு முடிவுகள்லாம் அதுதானே பேசுது. அறிஞர்கள் எழுதிய நூல்லாம் அதுதானே பேசுது. கடைசியாக வந்த நூல் டோனி ஜோசப் நூல் தான். அவர் இன்னும் கீழடி பற்றி எழுதலை. ஒருவேளை கீழடி ஆதாரங்கள்லாம் அவர் படித்தாருன்னா இன்னும் பிரமாதமாக எழுதுவார். அதனால் இது பெருமைக்காக சொல்லலை, உலக நாகரிகத்துக்கு, இந்திய நாகரிகத்துக்கு தொடக்க புள்ளியா, வழிகாட்டியா இனி இருக்க போகுது. இன்னும் பட்டணமருதூர் முடிவுகள் வரணும். சிவகலை, ஆதிச்சநல்லூர் மக்கள் வாழ்ந்த ஊர்களை பற்றி ஆய்வு செய்யணும். இதெல்லாம் பண்ண இன்னும் வரலாறு ஒவ்வொரு முறையும் திருத்தி எழுதப்படணும். ஏற்கனவே எழுதுனது மட்டுமே வரலாறு இல்லை. அப்போ வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியை கீழடி உருவாக்கி இருக்குது. அதனால தான் கீழடியை உயர்த்தி பிடிக்கணுன்றோம். இப்போ சிவகலையை உயர்த்தி பிடிக்கிறது எப்போ பேசுவோம்? சிவகலை ஊரை கண்டுபிடிச்சா. ஆதிச்சநல்லூர் கூட உயர்த்தி பிடிக்கலாம். ஆனால் எல்லாம் கிடைச்சிருக்கிறது கீழடியில். அதனால தான் கீழடியை உயர்த்தி பிடி, வேத நாகரிகத்தை துரத்தி அடி, இந்திய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து திருத்தி எழுது அப்படின்னு சொல்கிறோம். நல்ல அருமையான முழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் பேச வேண்டிய ஒரு விஷயம். இது பேசணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தஞ்சாவூருக்கு எல்லாரும் வரணும். தஞ்சாவூருக்கு வந்த அதே கையோட நான் சொன்ன இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வரணும். எத்தனையோ வாழ்க்கையில் செலவு பண்ணுறாங்கல்ல, கோயிலுக்கு போகிறாங்க, டூருக்கு போகிறாங்க, நிறைய இப்போ என்னென்னமோ செலவு பண்ணுறாங்கல்ல, அதில் கொஞ்சம் செலவு குறைச்சாலே போதும், போயிட்டு பார்த்துட்டு வரலாம். உண்மையிலே நான் இந்த பயணத்தில் ஒரு மன நிறைவாக இருக்கிறேன். நம்ம படித்தது மட்டும் இல்லாமல் நேராக பார்த்தது, இவங்க சொல்கிற மக்கள் கலை கழகம் சொல்லக்கூடியதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இந்த பயணம் எனக்கு முடிஞ்சுது. உண்மையிலே பயணத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. கடுமையான வெயில், இங்கே வேலை செய்கிறவங்களும் வெயிலில் வேலை செய்கிறாங்க. பார்க்குற நமக்கு என்ன எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ கடுமையான இந்த வெயில்லையும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம்னா அது ஒரு களைப்பையோ இதையோ தரலை, தெம்பை தான் கொடுத்துருக்குது. புதிய தெம்போடு நான் திரும்பி வந்திருக்கிறேன். அந்த தெம்பை எல்லோரும் மற்ற மக்களும் அதுபோல் தெம்படையணும்னா அங்கே போயிட்டு வரணுன்றதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.